ஆகாயமே அழுகுற மாதிரி தான் இருக்கும். அந்த ஊர்ல இருக்கிற பல பேர் கூலி வேலையை நம்பிதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த ஊரோட எல்லையில ஆத்தங்கரையோரமா ஒரு சின்ன குடிசையில நாகையா லக்ஷ்மி அப்படிங்கிற வயசான தம்பதிகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தைங்க இல்ல. அவங்க உலகத்துல 2 பேர் மட்டும்தான். இத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற அன்பு மட்டும் என்னைக்கு குறைஞ்சது இல்ல. ஒரு நாள் சாயந்தர நேரம் ஆகாயம் மேகமூட்டமா இருந்துச்சு. ஏங்க, வீசுற காத்த பார்த்தா இன்னைக்கு பலமா மழை பெய்யும் போல தெரியுதே. நம்ம வீடு ஏற்கனவே நிலைமை சரியில்லையேங்க. ஒன்னும் ஆகாது லக்ஷ்மி. எத்தனை மலைய பாத்துருக்கு நம்ம குடிசை. இந்த மலையும் பாத்துக்கோ, நீ பயப்படாத. நாகையா அன்னைக்கு காலையில இருந்தே ஊர் ஜமீன்தாருடைய வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இடுப்பு வலியோட வந்திருந்தாரு. அவரு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் கைக்கு கிடைக்கிறது கொஞ்சோண்டு பணம் தான். ஆனாலும் கூட அவரு என்னைக்குமே ஒரு தப்பான வழியில போனதே இல்ல. பகல் பூரா வெயில்ல, இப்போ இந்த மழையில எவ்வளவுதாங்க நீங்க கஷ்டப்படுவீங்க? உங்களை பார்க்கும் போதெல்லாம் கடவுளே எங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்னு நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். நீ எனக்காக இருக்கியே, அதுவே போதும் லக்ஷ்மி. நமக்கு பிள்ளைங்க இல்லைன்னு யாரு என்ன சொல்ல போறாங்க? நான் மாதிரி ஒரு பொண்டாட்டி துணையா கிடைச்சா நான் பிள்ளைங்க இல்லைன்னா கூட வாழ்ந்துருவேன். ஆனா நாகையாவோட தைரியம் ரொம்ப நேரம் நிலைக்கல. மேகமூட்டமா இருந்த ஆகாயத்துல இப்போ இடி மின்னல் சத்தத்தோட புயல் காத்தோட பயங்கரமா மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சு. எங்க மழை அதிகமா பெய்யுது, தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள வர பாக்குது. லக்ஷ்மி, வா, உடனே வெளியே போயிடலாம். குடிசை இன்னும் இருக்காது, இடிஞ்சு விழ போகுது, வா போலாம். அவங்க வீட்டை விட்டு வெளியில வந்தாங்களோ இல்லையோ, பின்னாடியே பயங்கர சத்தத்தோட அவங்களுடைய வீடு அப்படி இடிஞ்சு விழுந்துருச்சு. இப்ப அவங்களுக்கு தங்க இருந்த அந்த வீடும் கூட இல்லாம போச்சு. அந்த தம்பதிகள் 2 பேரும் பெய்யற மழையில நனைஞ்சுக்கிட்டு இடிஞ்சு விழுந்த அந்த வீட்டை பார்த்து கண்ணுல கண்ணீரோட நின்னுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்னங்க பண்றது? இன்னைக்கு ராத்திரி நாம எங்க போய் தங்குறது? கவலைப்படாத லக்ஷ்மி. ஊருக்கு மத்தியில கோட்டையனோட அவ்வளவு பெரிய வீடு இருக்கே, அவர் வீட்டு திண்ணையில இன்னைக்கு ஒரு நாள் நம்ம தங்கிக்கலாம், வா போலாம். அப்படி 2 பேரும் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கையோட கோட்டையாவோட வீட்டுக்கு வந்தாங்க. கோட்டையா அந்த ஊர்லயே பெரிய பணக்காரன். சொத்து பத்து நிறைய இருக்கு. ஆனா யார் மேலயும் அவனுக்கு கருணைங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. வீட்டு கதவு தட்டுற சத்தம் கேட்டு கோட்டையா வெளியில வந்தான். யாரு இது நடுராத்துல வந்து வீட்டு கதவை தட்டுறது? அடடே, நாகையா, நீதானா? என்ன என்ன விஷயம்? ஐயா, கும்பிடுறங்க. மலையில என் குடிசை விழுந்துருச்சுங்க ஐயா. இன்னைக்கு ஒரு ராத்திரி உங்க வீட்டு திண்ணையில தங்குறதுக்கு அனுமதி கொடுங்க. காலையில எந்திரிச்சு போயிடுறோம். என்னது, உங்களை மாதிரி ஆளுங்களை என் திண்ணையில தங்க விட்டா நாளைக்கு எங்களோட சொந்தக்காரங்க எங்க வீட்டுக்கு வர முடியுமா? சீச்சி, அதெல்லாம் முடியாது. உடனே இங்கிருந்து கிளம்புங்க. கோட்டையோட வார்த்தைகள் லட்சுமி அம்மா மனச ரொம்ப காயப்படுத்துச்சு. பாவம் நாகையாவோட மனசையும் காயப்படுத்துச்சு. ஆனா எதுவும் சொல்லல. ஐயா, இந்த மழை குறையிற வரைக்குமாவது எங்களை இங்க தங்க விடுங்க ஐயா. நான் ஒரு பொம்பளை, இந்த மழையில நனைஞ்சுக்கிட்டு எங்கங்கய்யா போக சொல்றீங்க? அதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது. உடனே இங்கிருந்து கிளம்புங்க, இல்ல நாயை அவுத்து விட்டுருவேன். 2 பேரும் கவலையோட திரும்பி வந்தாங்க. குளிர் அதிகமா இருந்துச்சு. அந்த மழையில நனைஞ்சதுல அவங்களுக்கு குளிர் அதிகமா தெரிஞ்சது. ஏங்க, அந்த பக்கத்து தெருவுல வயசான சுப்பம்மா இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க கிட்ட வேணும்னா கேட்டு பாக்கலாமா அப்படின்னு ஆசையா சுப்பம்மா பாட்டி வீட்டுக்கு போனா அவங்க வீடும் தண்ணியில பாதி முழுகி இருந்துச்சு. பாவம் சுப்பம்மா பாட்டியே வீட்டு திண்ணையில தான் வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. நாகையா, உங்க 2 பேருக்கும் என் வீட்டுல இடம் கொடுக்கணும்னு எனக்கும் தோணுது. ஆனா என் வீட்டோட நிலைமைய பாத்தீங்கல்ல, எனக்கே இங்க தங்க இடம் இல்லையேப்பா. பரவாயில்ல சுப்பமக்கா, உன்னோட நல்ல மனசு எங்களுக்கு தெரியும். நாங்க எங்க வழிய பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க. அப்படி நடந்துகிட்டே அவங்க ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு பெரிய ஆலமரத்துக்கிட்ட வந்தாங்க. அந்த மரம் 100 வருஷமா அங்கதான் இருந்துச்சு. அந்த மரத்தோட பொந்து ரொம்ப பெருசாவும் இருந்துச்சு. லக்ஷ்மி, அங்க பாரு, அந்த ஆலமரத்தோட பொந்து எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி நம்ம அங்கேயே தங்கிக்கலாம், வா. உண்மைதாங்க, உள்ள மழை தண்ணியும் படல. இடம் சின்னதா இருந்தாலும் நம்ம 2 பேருக்கு இதுவே போதுமானதுதான். 2 பேரும் அந்த மரபொந்துக்குள்ள போய் உக்காந்தாங்க. அப்போ சுத்தி இருக்கிற காஞ்ச இலை, காஞ்ச புல்லு, காஞ்ச சுள்ளிகாய் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டு அந்த மரபொந்துக்குள்ளேயே சின்னதா ஒரு நெருப்பையும் மூட்டி விட்டாங்க. அந்த நெருப்பால வெளிச்சமும் கிடைச்சது, கொஞ்சம் அனலும் கிடைச்சது. 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. பாத்தீங்களாயா,
அந்த கோட்டையோட வீட்டுல நமக்கு இடம் இல்ல. ஆனா இந்த இயற்கையோட இருக்கிற மரம் நமக்கு இடம் கொடுத்திருக்கு. ஆமா லக்ஷ்மி, பணக்காரங்க யாருக்குமே மனசாட்சி இல்லாம நம்மள துரத்திட்டாங்க. ஆனா இந்த மரம் நமக்கு தாயா இருந்து நம்மள காப்பாத்திருக்கு. இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிடலாம். வெளியில மழைத்துளி விழுந்துகிட்டு இருந்துச்சு. உள்ள அந்த நெருப்போட சத்தத்தை தவிர வேற எந்த சத்தமும் இல்ல. ஏங்க, சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லுவாங்க, சந்தோஷமான வீடுங்கிறது 4 செவுரு கட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள வாழ்றது இல்ல, சந்தோஷமான ஆட்களோட வாழ்றதுன்னு. அப்படி பார்த்தா நான் ஒரு சந்தோஷமான ஆளோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உண்மைதான் லக்ஷ்மி, நாளைக்கு எப்படியாவது மறுபடியும் குடிசையை கட்டிக்கலாம். என்ன ஆனாலும் உன்னை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். ஆமா, மழை இன்னும் அதிகமாயிக்கிட்டே இருக்கே. இந்த மரபொந்துக்குள்ள தண்ணி வந்துடாதுல்ல? இந்த ஆலமரத்தை பாத்தியா, இது எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இது எவ்வளவு மழையா பார்த்துருக்கோம். நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்னைக்கு ஒரு ராத்திரி போனா போதும், நாளைக்கு நமக்கு நல்லபடியா விடியும். லக்ஷ்மி அம்மா வீட்டை விட்டு வரும்போதே காலையில சமைச்ச சாப்பாடு ஒண்ணு இலையில போட்டு அத முந்தானையில கட்டி பத்திரமா கொண்டு வந்தாங்க. மழையில நனையாம புருஷனுக்காக பத்திரமா எடுத்துட்டு வந்தாங்க. இந்தாங்க, இந்த சாப்பாட கொஞ்சம் சாப்பிடுங்க. எனக்கு பசி இல்ல, நான் நாளைக்கு ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். நான் மட்டும் ஏன் லக்ஷ்மி சாப்பிடணும், நீயும் சாப்பிடு. பசி நம்ம 2 பேருக்கும் தானே இருக்கு. அப்படி அவங்க 2 பேரும் அந்த கொஞ்சம் சாப்பாட பாதி பாதியா பகிர்ந்து சாப்பிடலான்னு நினைக்கும் போது திடீர்னு அந்த மலை சத்தத்துல அவங்களுக்கு யாரோ முனகுற சத்தமும் கேட்டுச்சு. ஏங்க, சத்தம் கேக்குதா? யாரோ முனவுறாங்கங்க. இந்த மலையில இந்த இருட்டுல யாரு வந்திருப்பாங்க? யாரோ ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க போல. நான் போய் பார்த்துட்டு வரேன், நீ இங்கே பத்திரமா இரு. அப்போ நாகையா மரப்பொந்துக்குள்ள இருந்து வெளியில வந்து யார் எங்க இருக்காங்க அப்படின்னு தேட ஆரம்பிச்சப்போ ஒரு மூலையில மழையில நனைஞ்சுக்கிட்டு ஒரு பெரியவர் அந்த இடத்துல வழுக்கி விழுந்திருந்தாரு. ஐயா, பெரியவரே, என்னாச்சு உங்களுக்கு? இந்த மலையில எங்கேயா விழுந்து கிடக்குறீங்க? வாங்க, என் தோலை பிடிச்சுக்கோங்க. ஐயா, மலையில தெரியாம இந்த பக்கம் வந்துட்டேங்க ஐயா. வழி மாறி வர இடத்துல கால் வலிக்கு விழுந்துட்டேன். நான் தங்குறதுக்கு ஏதாவது இடம் இருந்தா காட்டுப்பா. நாகையா அவருடைய கைய பிடிச்சி தோல்ல போட்டுக்கிட்டு அவருடைய கைய பிடிச்சுக்கிட்டு பத்திரமா அவரை கூட்டிக்கிட்டு வந்தான். அப்போ அவருடைய நிலைமைய பார்த்து லக்ஷ்மி அம்மா, ஐயோ, வயசானவரு இப்படி நினைச்சு போயிருக்காரு. வாங்க ஐயா, வாங்க, இப்படி நெருப்பு பக்கத்துல உட்காருங்க, கதகதப்பா இருக்கும். இது அம்மா உங்க வீடு? அந்த கேள்வி கேட்டதோ 2 பேரும் ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நாகையா அந்த பெரியவர்கிட்ட, இன்னைக்கு இதுதான் எங்க வீடுங்க ஐயா. மலையில எங்க வீடு விழுந்துருச்சு. இன்னைக்கு நாங்க இங்க தான் தங்கியிருக்கோம். உங்களுக்கு இடம் இருக்கு, வாங்க. உங்களுக்கே தங்குறதுக்கு இடம் இல்லாதப்போ எனக்காக எதுக்குமா தங்குறதுக்கு இடம் கொடுக்குறீங்க? இங்க பாருப்பா, ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிற உங்களுக்கு நானும் பாரமா இருக்க விரும்பல. அப்படி சொல்லாதீங்க ஐயா. ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு பெரிய மாடி வீடு வேணுன்ற அவசியம் இல்ல. இந்த மரபொந்தே போதும். வாங்க, முதல்ல வந்து உள்ள உட்காருங்க. அப்படி லக்ஷ்மி அம்மா அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு துண்டை எடுத்து அந்த வயசானவருக்கு கொடுத்து தலைய தோட்டிக்க சொல்லி சொன்னாங்க. அந்த வயசானவரும் தலைய தோட்டிக்கிட்டு நெருப்புக்கு பக்கத்துல வந்து உக்காந்தப்போ அந்த குளிருக்கு அந்த நெருப்போட அனல் கதகதப்பா இருந்துச்சு. ஐயா, நேத்துல இருந்து நான் பச்சை தண்ணி கூட குடிக்கவே இல்லையா. சாப்பிட்றதுக்கு ஏதாவது உங்ககிட்ட சாப்பாடு இருந்தா இந்தாங்க ஐயா. எங்கிட்ட இருக்கிறது இந்த கொஞ்சம் சாப்பாடு தான், சாப்பிடுங்க. பசியோடு இருக்கிறவங்களுக்கு முதல்ல கொடுக்கணும், அதுதான் நியாயம். அவங்க கிட்ட இருக்கிறதே கொஞ்சோண்டு சாப்பாடு. அதுதான் அந்த தம்பதிகள் 2 பேரும் பங்கு போட்டு சாப்பிட வேண்டிய சாப்பாடு. ஆனா இப்போ அந்த வயசானவர் பசியில இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த சாப்பாட அந்த வயசானவருக்கு கொடுத்தாங்க. அவங்க 2 பேரும் பட்டினியா தான் இருந்தாங்க. சாப்பிடுங்க ஐயா, நீங்க தயங்காதீங்க. நாங்க 2 பேரும் மதியம் சாப்பிட்டோம், இப்ப எங்களுக்கு பசி எடுக்கல. நீங்க பசியோட இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க பட்னியா இருந்து என்னோட பசிய போக்கியிருக்கீங்க. உங்களை மாதிரி நல்லவங்களை என் வாழ்க்கையில நான் சந்திக்கவே இல்லை. அந்த பெரியவர் அந்த சாப்பாடை சாப்பிடும் போது அவர் கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. அன்னைக்கு ராத்திரி முழுக்க அவங்க எரியிற அந்த நெருப்பு சுத்தி உக்காந்துக்கிட்டு அவங்க கதைகளை பேசிக்கிட்டாங்க. நாகையா அவருடைய கஷ்டத்தை அந்த பெரியவர்கிட்ட சொன்னான். உங்க ஊர்ல பெரிய மனுஷங்கன்னு யாருமே இல்லையாப்பா? உங்க வீடு இடிஞ்சு விழுந்ததும் அவங்க உங்களுக்கு இடம் கொடுக்கலையா? இருக்காங்க ஐயா,
எங்க ஊர்ல கோட்டையா அப்படிங்கிற ஒரு பணக்காரர் இருக்காரு. அவர் வீட்டு திண்ணையில நாங்க இடம் கேட்டதுக்கே நாயை விட்டு விரட்டுவேன்னு சொன்னாரு. ஆனா அதுக்காக நான் அவரை தப்பா எடுக்கல. அவங்கவுங்க விருப்பம் அவங்களுது. உனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசு தான்ப்பா. உன்னை விரட்டினவன கூட நீ நல்லபடியா தான் பேசுற. உன்ன மாதிரி ஆளுங்க இந்த உலகத்துல கோடியில ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. ஆமாயா, நீங்களும் ரொம்ப தூரம் வந்திருக்கீங்களே. உங்க பிள்ளைங்க உங்களை தேட மாட்டாங்களா? இந்த வயசான காலத்துல தனியா எதுக்காக இவ்வளவு தூரம் வந்தீங்க? மனுஷங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தாம்மா. வீட்டை தாண்டி வெளியே வந்தா தானே உலகத்துல நடக்கிறது எல்லாமே தெரியும். இன்னைக்கு இரவு எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துருக்கு. பாடமா? இந்த இடத்துல என்னங்கய்யா பாடம் கத்துக்கிட்டீங்க? அது என்னன்னு நாளைக்கு காலையில உனக்கு தெரியும்பா. இப்போ நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். ராத்திரி முடிஞ்சு அடுத்த நாள் காலையில விடியும் போது ஆகாயம் அமைதியா இருந்துச்சு. மழையும் நின்னு இருந்துச்சு. அந்த பெரியவரும் அந்த மரபொந்த விட்டு வெளியில வந்தாரு. அவரு முகத்துல ஒரு கம்பீரமும் இருந்துச்சு. நாகையா, லக்ஷ்மி அம்மா, உங்களுக்கு நான் ஒரு உண்மையே சொல்லணும். நான் வழி மாறி வந்த கிழமை இல்ல. என் பேரு தர்மையா. நான் ஒரு சமஸ்தானத்தோட முதலாளி. இந்த இடத்துல எனக்கு 100 ஏக்கர் பூமி இருக்கு. ஐயா, நீங்க அவ்வளவு பெரிய பணக்காரரா? அப்படின்னா இந்த வேஷத்துல இந்த மலையில என்னோட வயல்ல இறங்கி வேலை செய்யறவங்க எப்படிப்பட்டவங்க? இந்த இடத்துல இருக்கிறவங்களோட மனசு எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இப்படி நான் மாறு வேஷத்துல சுத்திக்கிட்டே இருக்கேன்ப்பா. நான் பணக்காரனா உங்களை சந்திச்சா எல்லாரும் நடிப்பாங்க. ஏழையா போனா மட்டும்தான் அவங்க யாருன்னு என்கிட்ட காட்டுவாங்க. அது கேட்டு நாகையா லக்ஷ்மி 2 பேரும் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. நேத்து ராத்திரி அவங்க ஆதரவு கொடுத்த ஒரு சாதாரண தாத்தா இவ்வளவு பெரிய பணக்காரர் அப்படின்னு அவங்க வாயை பொழந்து பார்த்தாங்க. நேத்து ராத்திரி நான் எல்லாரையும் சோதிச்சு பார்த்தேன். மழையில நனைஞ்சுக்கிட்டு எல்லாரோட வீட்டுக்கும் போனேன். ஆனா யாரும் கதவு திறக்கல. கடைசியில அந்த பணக்காரன் கோட்டைய வீட்டு கதவியும் தட்டினேன். அவனும் எனக்கு உதவி பண்ணல. ஆனா வாழவே கஷ்டப்படுற நீங்க தான் எனக்கு ஆதரவு கொடுத்தீங்க. ஐயா, நாங்க ஒண்ணும் பெருசா பண்ணிடலங்க ஐயா. கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. அதுதானே தவிர நீங்க யாரு என்னன்னு பார்த்து செய்யல. அதாம்மா, அதான் உங்களுடைய மனசு. எதையும் எதிர்பார்க்காம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்றீங்களே, உங்க மனசு யாருக்கு வரும்? இங்க பாருப்பா, எனக்கு பணத்துக்கு எந்த குறையும் இல்ல. ஆனா என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் என் பணத்துக்காக மட்டும்தான் இருக்காங்க. என் மேல உண்மையான அன்போட யாருமே என் கூட இல்லப்பா. இத்தனை நாளுக்கு அப்புறம் தான் என் மேல உண்மையான அன்பை காட்டின மனுஷங்களை நான் பார்த்துருக்கேன். ஐயா, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்க மட்டும் இல்ல, உங்க இடத்துல யார் இருந்திருந்தாலும் நாங்க இதே மாதிரி தான் உதவி பண்ணியிருப்போம். இது எனக்கு என் தாத்தா கத்து கொடுத்தது. அதுக்குள்ள இந்த விஷயம் ஊர் முழுக்க நெருப்பு மாதிரி பத்திக்கிட்டு எரிஞ்சுது. பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய வியாபாரி நம்ம ஊருக்கு வந்து நாகையாவோட மரபுந்துக்குள்ள தங்கியிருக்கிற விஷயம் கோட்டையாவுக்கும் தெரிய வந்துச்சு. உடனே கோட்டையா அந்த பெரியவரை சந்திக்கிறதுக்காக வந்தான். ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க தான் தர்மையான்னு தெரிஞ்சிருந்தா எங்க வீட்டுல உங்களை ராஜா மாதிரி நான் நடத்திருப்பேனே. இந்த மரபொந்துக்குள்ள நீங்க தங்க வேண்டிய அவசியம் என்னங்க ஐயா? வாங்க ஐயா, என் வீட்டுக்கு போலாம். நேத்து ராத்திரி இந்த கிழவன் தான் உன் வீட்டுக்கு வந்திருந்தான் கோட்டையா. ஆனா நாயை அவுத்து விட்டுருவேன்னு சொல்லி மிரட்டி அனுப்புனியே, ஞாபகம் இருக்கா? அத கேட்டு கோட்டையாவோட முகம் வாடி போச்சு. இவரு பணக்காரர்னு தெரிஞ்சிருந்தா அவன் தான் விரட்டியே இருக்க மாட்டானே, தெரியாம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டான். ஆ, ஐயா, எனக்கு தெரியாதுங்க ஐயா. நீங்க இவ்வளவு பெரிய மனுஷன்னு தெரிஞ்சிருந்தா, நான் பெரிய பணக்காரன் தெரிஞ்சிருந்தா இடம் கொடுத்துருப்ப. ஏழைங்கிறதுனாலதான் என்ன விரட்டி அனுப்பிச்சிட்ட. இதுதான் உனக்கும் இந்த நாகையாக்கும் இருக்கிற வித்தியாசம். அவன் நான் யாருன்னு தெரியாத போது எல்லாத்தையும் எனக்கு கொடுத்தான். நீ நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட வர. கோட்டையா வெக்கப்பட்டு தலைகுனிஞ்சு நின்னா. வாயில வார்த்தையே வரல. அப்ப அந்த பெரியவர் நாகையாவ பார்த்து, நாகையா, இனிமே நீ அந்த மரபொந்துல வாழ வேண்டிய அவசியம் இல்ல. இந்த ஊர்ல நான் வாங்கியிருக்கிற பூமியில பாதி பூமியை நான் உனக்கு எழுதி வைக்கிறேன். அது எல்லாமே இனிமே உனக்கு தான் சொந்தம். அது இல்லாம நான் உனக்கு புது வீடும் கட்டி கொடுக்கறேன். ஐயோ ஐயா, இதெல்லாம் எனக்கு எதுக்குங்க ஐயா? இதெல்லாம் எதிர்பார்த்து நான் உங்களுக்கு உதவி செய்யலையே. நீ எதிர்பார்க்கல அப்படிங்கறதுனால தான் உனக்கு கொடுக்குற நாகையா. பணம் இருக்கிற யாரும் என் பசியை தீக்கல.
ஆனா பசியோட இருக்கிற நீ எனக்கு ஒரு வாய் சாப்பாடு போட்ட பாரு, அது சாதாரண விஷயம் இல்ல. உதவி செய்யற குணம் உன் ரத்தத்திலேயே இருக்கு. இப்படிப்பட்டவன்ட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சா எல்லாமே நல்லா இருக்கும்னு தோணுது. லக்ஷ்மி அம்மாவோட கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் கொட்டுச்சு. புருஷனை அவங்க பெருமையா பார்த்தாங்க. பாத்தீங்களா ஐயா, நேத்து அந்த கோட்டையோட வீட்டுல நமக்கு தங்குறதுக்கு இடம் இல்ல. ஆனா இன்னைக்கு உங்க நல்ல மனசால உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்குங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் லக்ஷ்மி. அந்த வயசானவர் பசின்னு சொல்லும்போது நீதானே அவருக்காக சாப்பிட்றதுக்கு அந்த சாப்பாடை கொடுத்த. உன்னாலதான் இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல நேரம் வந்திருக்கு. கோட்டையா மெதுவா நாகைய பக்கத்துல வந்து நின்னு அவன் கைய பிடிச்சு அவன்கிட்ட மன்னிப்பும் கேட்டான். நாகையா, என்னை மன்னிச்சிடு. பணம் இருக்கிற திமிருல நான் கண்ணை மூடிக்கிட்டு உங்ககிட்ட பேசிட்டேன். நேத்து உன்னை விரட்டுனதை நினைச்சு இப்போ நான் உன் முன்னாடி தனம் குளிஞ்சு நிக்கிறேன். இனிமே உன்ன மாதிரி நானும் ஆபத்தோட வரவங்களுக்கு நிச்சயமா நான் உதவி செய்யறேன். நடந்ததை பத்தி யோசிச்சு வருத்தப்படாதீங்க ஐயா. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு நல்ல மாற்றம் வந்திருக்கு. அதை விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்க போகுது? நாகையோட பேச்சுக்கு கோட்டையோட மனசு முழுசாவே மாறிடுச்சு. அன்னைக்கே அதே நிமிஷம் ஊர்க்காரங்க எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்க கிட்ட கோட்டையா இப்படி சொன்னான். இன்னைக்கே என்னோட சொந்த செலவுல இந்த ஊருக்கு மத்தியில ஒரு சத்திரத்தை கட்டுறேன். மழை அடிச்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, யாருக்குமே தங்க இடம் இல்லைனாலும் அங்க வந்து தங்கிக்கலாம். இனிமே யாருக்கும் தங்க இடம் இல்லைன்னு சொல்லி மழையிலயும் வெயிலையும் யாரும் நிக்க கூடாது. நாகையா இது எனக்கு கத்து கொடுத்துருக்க பாடம். உண்மையிலேயே உங்ககிட்ட இந்த மாற்றத்தை பார்க்க சந்தோஷமா இருக்கு. பணத்தை வச்சு எது வேணாலும் வாங்கலாம், ஆனா நல்ல பேரு வாங்க முடியாது. சில நாட்கள்லயே தர்மையா கொடுத்த வாக்க நிறைவேத்தினாரு. ஊருக்கு மத்தியில நாகையாவுக்கு ஒரு பெரிய வீட்டையும் கட்டி கொடுத்தாரு. நிறைய வயலையும் அவர் பேர்ல எழுதி வச்சாரு. இப்போ நாகையா அவனுடைய நம்பிக்கையான ஆட்களோட சேர்ந்து அந்த பூமியில விவசாயம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அதே மாதிரி கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவியும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஏங்க, அந்த ஆலமர பொந்த பார்க்கும் போதெல்லாம் அன்னைக்கு நடந்ததுதான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம வாழ்க்கையே தலைகீழா மாறின அந்த ராத்திரி அந்த பொந்துல தான். ஆமா லக்ஷ்மி, அந்த மரபொந்துக்குள்ள போகும்போது நாம இருந்த ஒரு வீடையும் இழந்திருந்தோம். ஆனா அந்த மரபொந்து விட்டு வெளியே வரும்போது அந்த கடவுள் நமக்கு எந்த குறையும் இல்லாத அளவுக்கு செல்வத்தை கொடுத்துருக்கான். சில நாட்களுக்கு அப்புறமா நாகையா ஒரு நல்ல வேலைய செஞ்சான். அந்த மரபொந்துக்கு வெளியில 3 பானைகளை வச்சு அந்த பக்கமா வரவங்க போறவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வசதியும் செஞ்சு, அதே மாதிரி யாராவது வீடு இல்லாம கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு தங்குறதுக்கான ஏற்பாடையும் செஞ்சு வச்சான். அந்த மரபொந்துல தங்குறவங்க எல்லாரும் நம்மள மனசார வாழ்த்தும் போது எனக்கு மனசு நிறைஞ்சு போகுதுங்க. அன்னைக்கு ஒரு பெரியவர் நம்மளுக்கு ஆதரவா இருந்தார் லக்ஷ்மி. இன்னைக்கு அந்த கடவுள் நிறைய பேருக்கு நம்மளால ஆதரவு கொடுக்க வச்சிருக்காரு. பணங்கிறது நம்ம எல்லாம் எடுத்து வச்சுக்கிறதுக்கு இல்ல, கஷ்டத்துல இருக்கிற அத்தனை பேருக்கு கொடுத்து உதவி செய்யறதுக்கு. அந்த ஆலமரத்தோட பொந்து என்னைக்கும் ஊர் எல்லையில அப்படியே தான் இருந்துச்சு. ஊர்ல யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எல்லாருமே அந்த மரபொந்துக்குள்ள வந்துதான் தங்கிட்டு போவாங்க. அந்த மரத்தோட பொந்து அவங்களுக்கு தங்க இடத்த கொடுத்துச்சு. ஆனா அவங்க நல்ல மனசுதான் அவங்க வாழ்க்கைய மாத்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பெரிய மாடி நிறைய சொத்து இருக்கிற பணக்காரங்க மனசு சில நேரத்துல கல்லா மாறிடும். ஆனா எதுவும் இல்லாத ஏழையோட மனசு ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யதான் துடிக்கும். நம்ம கிட்ட எதுவும் இல்லாதப்ப கூட இன்னொருத்தங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருதுன்னா நாம உண்மையிலேயே இன்னும் மனுஷங்களாதான் இருக்கோம், அதுவும் நல்ல மனசோட தான் இருக்கோம் அப்படிங்கறது அர்த்தம். நாம சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிற பணத்தை விட ஊருக்குள்ள 4 பேருக்கு உதவி செஞ்சு நல்ல பேரை சம்பாதிச்சு வைக்கிறோமே, அதுதான் நம்ம வாழ்க்கையில சேர்த்திருக்கிற பெரிய சொத்தாகும்.